பிரைஸ் தி லார்ட். மனித வாழ்க்கையை வேட்டையாடுகிற உபத்திரவங்களிலிருந்து யார் உங்களை விடுவிப்பார்? இந்த காலைவேளை செய்தியை சங்கீதம் 34:6 நமக்கு தியானிக்கலாம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். நமது கூக்குரலை கேட்க ஒரு தெய்வம் உண்டு. நம்முடைய இடுக்கண்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற ஒரு தெய்வம் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில் பர்சனலாக அவர்கள் எங்களிடத்தில் சந்திக்கும் பொழுது, சில உபத்திரவங்கள் வழியாய் தாங்கள் கடந்து போகிறதை கேட்கும் பொழுது, இந்த உபத்திரவங்களில் அவர்களுக்கு எப்படி விடுதலை வரும் என்று கூட நாம் சிந்திக்க நேரிடலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாக உனக்கு அவர் பதிலளிப்பார் என்று வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. நண்பனே, மனிதர்கள் முன்பாக தீர்ப்பில்லாத அநேக காரியங்களில் ஆண்டவருக்கு முன்பாக நிச்சயம் தீர்ப்புண்டு, நிச்சயமாக முடிவுண்டு. எனவே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். திரளான ஜனங்கள் கூடி நிற்கும் பொழுது அந்த ஜன சமுத்திரத்துக்கு மத்தியிலிருந்து ஒரு நபர் கூப்பிட்ட குரலை கேட்டு இயேசு நின்று அவனை பக்கத்திலே அழைத்து எல்லாருக்கும் முன்பாக அவனை சௌக்கியப்படுத்தி அனுப்பின பொழுது எல்லா ஜனங்களும் சேர்ந்து சொன்ன ஒரு காரியம் உண்டு, எங்களுடைய கண்ணீர் துடைக்க ஒரு இயேசு உண்டு. இந்த காலை வேளையில் உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. அந்த தெய்வத்தை நோக்கி தொடர்ந்து ஜெபித்திடு, நிச்சயமாக முடியாத காரியத்தை முடிய பண்ணிடுவார். உன் வாழ்க்கையில் விடுதலை வெளிப்படும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஏழை கூப்பிட்டான், அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார் என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து தேவ முகம் நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். God bless you.